ஹாய், டே 94 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 days 365 மூவிஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். அதில் வந்து 94th மூவியை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 daysல நம்ம வந்து 100th மூவி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த 100th மூவியை நம்ம சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேட் பண்ண ஒரு பிளானில் இருக்கும். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து அந்த மூவி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ நம்ம கூட வந்து அந்த 100th டேக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணோம், நம்ம அந்த மூவியை ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டே 94 என்ன மூவி பார்த்துருக்கோன்னா F1 ஃபார்முலா 1 அந்த மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழ் இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழில் தான் நம்ம வந்து மூவி பார்த்தோம். மூவி பார்த்திங்கன்னா ரேசிங் பற்றினது தான். ஸோ F1 தெரிஞ்சிருக்கோம் நான் நிறைய பேருக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு ரேசிங் பற்றின படம் தான். இதில் என்ன வருதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரேசிங் டீம் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ரேஸில் இந்த F1 ரேஸில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த டீமு. பட் வந்து இது வரைக்கும் எந்த ரேஸ்லையுமே அவங்க ஜெயிக்கலை. ஸோ இப்போ இந்த ரேஸில் ஒரு ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஸோ மொத்தம் ஒரு 11 ரேஸ் நடக்கும் அதில். ஸோ முதல் 3 ரேஸில் வந்து அவர் சுத்தமாக ஜெயிக்கலைன்னா அந்த டீமே வந்து வேறு ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க, அந்த டீமே வந்து எடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவரோட சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரேஸை வந்து தோத்துடுறாரு. ஸோ இவர் வந்து என்னென்னா இவர் ஆல்ரெடி ஒரு ரேசிங்கில் இருந்தவர். ஸோ இவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை தேடி போகிறாரு. ஸோ அவருமே வந்து ரேசிங்கில் இருந்து ஸோ நல்லா வந்து ஒரு பெரிய இவராக வர வேண்டியவர். ஆனால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்னால அவர் லைஃபே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி ஸோ ரேசிங்கை விட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இப்போ சின்ன சின்ன ரேஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு அந்த மாதிரி இருக்கார். ஸோ இவர் வந்து இவரை தேடி போகிறாரு. அவரை இந்த டீமில் திருப்பியும் அவர் ரேசிங் விட்டு போய் அந்த F1 ரேஸ் கலந்து அவரே ஒரு 30 வருஷம் கிட்டே இருக்கும். ஸோ அவரை வந்து இவர் தேடி போய் ஒரு ரேஸ்க்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு அவரை கேட்குறாரு. ஸோ அவருமே வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ இவங்க டீமில் ரெண்டு ரேசர்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற ஒரு சின்ன பையன் ரேசராக இருப்பார். ஸோ இவர் வந்து இன்னொரு ரேசராக இருப்பார். இப்போ இவங்க வந்து எப்படியாச்சும் இந்த டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும், இதுதான் எங்களோட கோலாகவே இருக்கும். ஸோ ரேஸ் பார்த்திங்கன்னா அந்த 11 ரேஸுமே ஒன்று வந்து வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாக ரேஸ் மூவிஸ் பார்த்துருப்போம், ஒரே ஒரு ரேஸாக காட்டுவாங்க, மெயின் ரேஸாக காட்டுவாங்க. அண்ட் வந்து ரொம்ப வந்து சினிமேட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரேஸில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை எப்படி வந்து அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து இதில் பார்த்து நிறைய வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து உண்மைக்கு நெருக்கமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து ஸோ இதில் சொல்லியிருக்காங்க. நமக்கு ரேஸில் அவங்க யார் ஸ்பீடாக ஓட்டுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், அந்த ரேஸ் பிட்ச் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்து அவங்க டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்தாலுமே அந்த ரேஸை வந்து நமக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து கட் பண்ணி காமிச்சது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்லலாம் அந்த 2-3 ரேஸ் கண்டினியூஸாக காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா ரேஸுமே வந்து ரொம்ப சீட் எட்ஜிங்காக இருக்கும். ஸோ அந்த சின்ன பையன் ரேசிங்கில் இருப்பாருன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிடில் வரும், இன்டர்வல் டைமில் வர மாதிரி இருக்கும் அந்த ரேஸு. கிட்டத்தட்ட ஒரு ஃபைனலில் வந்து அந்த கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு விறுவிறுப்பு வந்து அந்த ரேஸில் இருக்கும். சீட்டேஜ் மூமெண்ட் வந்து செம்மையாக கொடுத்துருப்பாங்க அந்த ரேஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ரேசஸ் பெருசாக காட்ட மாட்டாங்க. ஸோ இவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து காட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஒரு ரேஸை விட்டு வெளியில் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங் மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து அதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வராங்கன்றதை ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து எடிட்டிங்கும் வந்து நல்லா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த காருக்கு வந்து அந்த டயர் சேஞ்ச் பண்ணுற சீன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த எத்தனை செகண்ட் அவங்க ஒரு ½ செகண்ட் கூட ஒரு கணக்குன்ற மாதிரி வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செகண்டுமே கவுண்ட்டுன்ற மாதிரி அவங்க அந்த ரேஸை எப்படி ஜெயிக்கிறாங்கன்றதை காமிச்சு, நம்ம ஹீரோ எப்படி தான் ஜெயிப்பாருன்றது தெரியும். பட் வந்து 11 ரேஸ் இருக்கும். ஸோ இதுவே கடைசியில் தான் வந்து அவர் ஜெயிப்பாருன்றதும் தெரியும். பட் அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து தேட்டரில் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 94 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் F1 ஆம்பா ஸ்கை 1 தான் வந்துருக்கும். ஸோ டைமிங் 3:30 PM.